Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் ரெட் டைமண்ட் கோல்டு ஜுவல்லரி அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான வாய்ப்புகள் பெரும்பாலும் கிடைக்காது. இந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம பிளானுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூராக வித்தவுட் ரிஸ்கில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம சில்வர் காயினை பை பண்ணுறது மூலயமா நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்து நம்ம சில்வர் காயினை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிமம் 10 கிராம் சில்வர்லேருந்து நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் சில்வர் வாங்கிக்கலாம். லேக்ஸ் கணக்கில் க்ரோர் கணக்கில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 10 கிராம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னா 3300 கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 3300 கொடுத்து நம்ம 10 கிராம் சில்வர் வாங்குறதுனால நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லி 4% நமக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னும் போது வீக்லி 1%. ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட இருந்து வீக்லி 1% நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பைனரி பேர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4% இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அல்டிமேட்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு சில்வர் கொடுத்துறாங்க, சில்வர் காயினை கொடுத்துறாங்க. ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம அதை மார்க்கெட்டில் சேல் கூட பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம விற்கிறதுனால விற்கலாம், ஸோ வச்சுக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சில்வர் அப்படின்றது ஃப்யூச்சரில் ப்ரைஸ் ஏற தான் போதே தவிர அது இறங்க போகிறதில்ல. கோல்டை விட ஃபாஸ்ட்டாக சில்வர் தான் ஏற போகுது அப்படின்றதுனால ஸோ தாராளமாக சில்வரை நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஃப்யூச்சருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சேல் பண்ணுறதுனால சேல் பண்ணிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி இதை நம்ம டைரெக்டாக போயிட்டு கேஷை கொடுத்துட்டு சில்வரை வாங்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஐடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்வர் ரிசீவ் பண்ணோமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஷை கையிலே கொடுத்துட்டு கையிலே சில்வரை வாங்குகிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லாமல் நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும். இன்னொன்று தயக்கம் இல்லாமல் ஒருத்தரை ரெஃபரும் பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை இதில். ஏன்னா நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா கூட சரி ஓகே அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், சில ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம், சிலருக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படும், சிலருக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் சில்வர் அப்படின்றது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லு தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக அதை என்ன பண்ணிட முடியும், நம்மளால் கேஷாக மாற்றிட முடியும். இப்போ கோல்டையோ சில்வரையோ நம்ம என்ன பண்ணலாம், உடனே நம்ம என்ன பண்ணலாம், அடகு வைக்கிறதுனால அடகு வச்சுக்கலாம், இல்லை சேல் பண்ணுறதுனால உடனே சேல் பண்ணிடலாம். இப்போ ஒரு லேண்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ அதெல்லாம் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, லேண்ட் இருக்குது, வேறு எனி சோர்ஸ் வேறு எதுவாக இருந்தாலும் உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதை என்ன பண்ணிட முடியாது, அதை பணமாக மாற்ற முடியாது. ஆனால் கோல்டையோ சில்வரையோ நம்மளால் என்ன பண்ண முடியும், உடனே பணமாக மாற்ற முடியும். அரை மணி நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாத பணமாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றதுனால ரொம்ப நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இது ஓகேங்களா. எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நம்மளால் இதை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் பெரிய அளவில் வருமானத்தை பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ மினிமம் 3300 நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 10 கிராம் சில்வர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இதே நீங்கள் 1 லேக்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 300 கிராம் சில்வர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு மேலே சில்வர் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி 4%, வீக்லி வாரம் 4000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா 25 வாரத்துக்கு அவங்க தராங்க. இது நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடாக இதை வாங்கிக்கினே இருக்கலாம், மறுபடியும் நம்ம சில்வர் வாங்கிக்கலாம், மறுபடியும் இன்கம் வரும். ஸோ இது ரிப்பீட்டட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம 1 லேக்கு 10 லேக் எவ்வளோ வேணாலும் இதில் நம்மளால் சில்வர் வாங்கிக்க முடியும். எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கான சில்வர் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம், கையோடு வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வரது எல்லாமே இன்கம் தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஃபரல் ரொம்ப பெரிய அளவில் கொடுக்குறாங்க. நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணுற எக்ஸாம்பிளில் ஒரு 1 லேக்கில் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வீக்லி அவங்க மூலிமா நமக்கு 1000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ரெஃபர் பண்ணால் இல்லை 10 பேர் ரெஃபர் பண்ணாலும் அது மூலிமா பெரிய இன்கம் இருக்குது. ஏன்னா ஈஸியாக இதில் ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா சில்வரை தான் நம்ம வாங்கிக்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம கொடுக்குற காசுக்கு சில்வர் வாங்கிட்டு வந்துடும். ஒரு பொருளை நம்ம காசு கொடுத்துட்டு வாங்கிட்டோம், அதுக்கப்புறமும் நம்ம கொடுத்த காசையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. அது மட்டும் இல்லாமல் பைனரி பேர் மேட்ச் போனஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது 4% தராங்க. இதுவுமே பெரிய இன்கம். ஏன்னா இதில் நம்ம எந்த அளவுக்கு டீம் டெப்த்தாக போகுதோ பைனரி மூலயமா ஸோ நமக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க.
இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் சென்னை டைரெக்டாக அந்த ஆஃபீஸ் போயிட்டு கேஷை கொடுத்துட்டு நம்ம கையோட சில்வரை வந்து வாங்கின்னு வந்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தால் கூட தயவு செஞ்சு வாங்க. ஸோ சின்ன அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தரேன். பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் 2 நாள் ஆனால் கூட பரவாயில்ல. ஸோ கேஷ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸோ நானுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நானும் வருவேன். ஓகேங்களா? ஸோ இல்லை நம்மளோட லீடர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு சில்வர் வாங்கிட்டு உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் கேஷை கொடுத்துட்டு சில்வருக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த டைமுமே வந்து தயக்கமாக இருக்கும். டைரெக்டாக போகிறீங்க, ஒரு கடையில் போய்ட்டு எப்படி காசு கொடுத்துட்டு கோல்டையோ சில்வரையோ வாங்குகிறோமோ அதே மாதிரி தான். ஸோ அதே தான், கடையில் போய்ட்டு வாங்கினா நமக்கு எதுவும் இன்கம் வராது, இங்கே வந்து இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ மினிமமாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நியர்பை சென்னை நியர்பையில் இருந்தீங்க, என்னால் டேரெக்டாக வர முடியும்னா ஸோ வாங்க, நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போய்ட்டே பண்ணிக்கலாம். இல்லை நான் லாங்கில் இருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தரணும் அப்படின்னா ஸோ நானுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கூட சில்வரை வாங்கி நான் உங்களுக்கு டெலிவரி கூட பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்க. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் டேரெக்டாக வரத்துக்கான முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனி அதர் டவுட், வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பிளான். ஏன்னா ஷூரிட்டி இருக்குது. ஓகேவா? சில்வர் கொடுத்துட்றாங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.